இப்ப ரெண்டு கட்சியும் நீங்க சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்ப கூடிய விரைவில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில் அவங்க வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால முடியாதத, கலைஞர் அவர்களால முடியாதத இப்ப ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. இரண்டு இயக்கம் ஒன்னா சேர போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேல இருந்து கிடைக்க போகுது. ஆனா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட ஆதரவு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளோட சதவீதம் பாத்தீங்கன்னா 35%. இப்ப யாராவது சொல்ல முடியுமா இப்ப டிவிகே இப்ப எலெக்ஷன் வச்சா எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும்னு? நான் பெருமைக்காக சொல்லல, நீங்களே போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. ஒரு சர்வே கூட எடுத்து பாத்துக்கங்க. இப்ப இந்த 50 நாள் ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் அனைவரும் ஓட்டு போடாத மக்களும் இப்ப டிவிகேவோட ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருமே ரெண்டு கட்சியும் பிடிக்கலன்னு தான் இருந்தாங்க. ஆனா ஏன் சில பேர் ஓட்டு போலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்தது. நமக்கு டிவிகே வந்தா பரவாயில்ல, நம்ம விஜய் சார், நம்ம விஜய் என்ன சிஎம் ஆனா பரவாயில்ல, பட் ஆனா அவங்க ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்ல அவங்க ஓட்டு போடாம இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லல, 55 முதல் 60% மக்களோட ஆதரவு இப்ப டிவிகே இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மட்டும் இல்ல, அடுத்த வரப்போற தேர்தலையும் கண்டிப்பாக டிவிகே தான் கண்டிப்பா ஜெயிக்கும். நமக்கு இதுக்கு என்ன, இது ஒரு பெரிய, இது ஏன் நம்பிக்கை கொடுக்குதுன்னா, இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்ல, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எப்ப வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போறப்ப எப்ப வேணாலும் தேர்தல் வரப்போது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்பதான் அவரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவரா நம்பிட்டு இருந்தார். அதனாலதான் அவர் சொந்த தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்பவும் அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இப்ப டிவிகே ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்ப வேணாலும் தேர்தல் வந்துரும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்பவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினைச்சு அவர் சொல்றதை பார்த்தா சத்தியமான கோபமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால நல்ல ஒரு களத்துல என்ன நடக்குதுங்கிற உண்மையா சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் அவருக்கு நல்லது. அடுத்து நம்ம முன்னாள் டெப்டி சிஎம், இப்ப இருக்கிற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு சட்டசபையில பெரிய ஒரு பிரச்சனை பண்ணார். நம்ம தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட், அவ்வளவுதான். அப்படியே அதிர்ந்து சட்டசபையே அதிர்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. என்ன ஆதாரம் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட அனைவருக்குமே தெரியும். நான் ஒன்னே ஒன்னு இந்த மேடை மூலமா அவர்கிட்ட சொல்றேன், நீங்க உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, அறிவு நேர்மை இருந்தா நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க எங்க ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க கொடுங்க. தைரியம் இருந்தா நீங்க கொடுங்க, அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்ன புரியலன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியா லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அது அவர் பழைய திமுக ஆட்சிமா நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மேடை மூலமா நான் அவர்கிட்ட ஓபனா சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, எங்க ஆட்சியில நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். மக்களே அதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நிறைய பேர் நம்ம கட்சியில இணையறாங்க. இப்ப மட்டும் இல்ல, திரும்பவும் வருங்காலங்களிலும் நிறைய கட்சி தலைவர், மாற்று கட்சியிலிருந்து தோழர்கள் கண்டிப்பாக இணைவாங்க. அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா இருக்குன்னா இருக்கு. ஆனா நம்ம தலைவர் அவர்கள் உறுதியா என்ன சொன்னார், என் தலைமையில ஊழல் நடக்காது, நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட அமைச்சரவையிலும் யாரையும், என் நிர்வாகத்திலும் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். இது நடத்தி காட்டினா 2 விஷயம் தேவை. ஒன்னு எண்ணம், ஒன்னு இன்டென்ஷன். அவருக்கு தூய்மையான எண்ணம் இருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமா அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கிறதுக்கான ஒரு ஆற்றல், துணிவு, ஒரு திறன், அந்த ஆளுமை, அது இருந்தாதான் முடியும். அவர் மட்டும் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு அவர் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாருன்னா சுத்தி இருக்கலாம் அவரை ஏமாத்திட்டு ஊழல் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா இது ரெண்டும், எண்ணமும் இருக்கு,
அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கிற அந்த நிர்வாக திறனும் அந்த ஆளுமையும் ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கிறதுனால எங்களால ஆணித்தரமா நம்பிக்கையுடன் சொல்ல முடியும், கண்டிப்பாக நம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில ஊழல் இருக்காது, ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.